கொள்வனவு நாளேடு purchase day book or purchase journal சொல்லலாம் சரியா அப்ப எந்த ஒரு பிரைமரி புக்லயே நாங்க டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணணும்னாலும் என்ன தேவை சோர்ஸ் டாக்குமெண்ட் அதுக்குரிய மூல ஆவணம் என்ன சோர்ஸ் டாக்குமெண்ட் அதை பேஸ் பண்ணி தான் நாங்க என்ன செய்வோம் இந்த பிரைமரி புக்ல நாங்க டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்ப பர்ச்சேஸ் ஜேர்னல் என்ற பிரைமரி புக்ல டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்றதுக்குரிய சோர்ஸ் டாக்குமெண்ட் என்னவா இருக்கு பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் புக்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் ஃபார்மேட் போட்டுருக்கு பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் அண்ட் சோர்ஸ் டாக்குமெண்ட பேஸ் பண்ணி தான் என்ன செய்வோம் பர்ச்சேஸ் ஜேர்னல்ல நாங்க டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுவோம் 134 பேஜ் நம்பர் 134ல அந்த பர்ச்சேஸ் ஜேர்னல் சொல்லி பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் ஃபார்மேட் இருக்கு என்ன அப்ப அதுல ஆல்ட்ட பர்ச்சேஸ் பண்ணது எவ்வளவு அமௌண்ட் என்னென்ன குட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண டிஸ்கிரிப்ஷன் இருக்கு குவாலிட்டி யூனிட் பிரைஸ் அங்கால வேல்யூ அதுல இருந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட கழிச்சு உங்களுக்கு தந்திருக்கு 33,480 சொல்லி எங்களுக்கு இந்த இன்வாய்ஸ பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் இன்வாய்ஸ்ல இன்வாய்ஸ் நம்பர் இருக்கு அதுதான் எங்களுக்கு தேவையா ஏன்னா சீரியல் நம்பரா நாங்கள் இன்வாய்ஸ் நம்பரை போடுவோம் 120 இருக்கு அதே மாதிரி டேட் தேவையா இருக்கும் என்ன டேட்ல இந்த டிரான்சாக்ஷன் நடந்தது என்றதுக்கு எங்களுக்கு டேட் தேவையா இருக்கு அதை பார்ப்பீங்க அதை விட உங்களுக்கு அந்த குட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கு நார்மலா என்னென்ன பர்ச்சேஸ் பண்றோமோ அதுக்கு லிஸ்டட் பிரைஸ்ல இருந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட் டிடக்ட் பண்ணி வர அந்த நெட் வேல்யூவை தான் நாங்க ரெக்கார்ட் பண்றது சரியா ட்ரேட் டிஸ்கவுண்ட் டிடக்ட் பண்ண வேணும் அதை அக்கவுண்டிங்ல ரெக்கார்ட் பண்றதுல தானே லிஸ்டட் பிரைஸ்ல இருந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட் டிடக்ட் பண்ணி வர அந்த நெட் வேல்யூவை தான் நாங்க அக்கவுண்டிங்ல ரெக்கார்ட் பண்ண போறோம் சரியா பர்ச்சேஸ் ஜேர்னல்ல நாங்க டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்றதுக்குரிய சோர்ஸ் டாக்குமெண்ட் என்னவா இருக்க போது பர்ச்சேஸ் இன்வாய்ஸா இருக்க போது அந்த பர்ச்சேஸ் இன்வாய்ஸ பாருங்க 134 பேஜ் நம்பர் 134 இருக்கிற பர்ச்சேஸ் இன்வாய்ஸ்ல இதுல ஒரு கண்டிஷன் என்று போட்ட ஒரு விஷயம் இருக்கு 5/30 net 6 இப்படி ஒரு கண்டிஷன் சொல்லி கண்டிஷன் போட்டு அப்ப இதோட மீனிங் என்னன்னு சொல்றேன்னா இந்த கிரெடிட் பேஸ்ல பர்ச்சேஸ் பண்ண இதுக்கான பேமெண்ட் 60 டேஸ்ல நாங்க பே பண்ணலாம் 30 டேஸ்க்குள்ள within 30 டேஸ்க்குள்ள பே பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால் இது 30 டேஸ்க்குள்ள பே பண்ணினா 5% டிஸ்கவுண்ட் இருக்கும் சரியா கிரெடிட்டருக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட 60 டேஸ்ல பே பண்ணினா ஓகே 30 டேஸ்ல நீங்க பே பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு 5% டிஸ்கவுண்டா ரிசீவ் பண்ணக்கூடியதா இருக்கு அதான் அந்த கண்டிஷன் இருக்கிறது மீனிங்கா இருக்கு அப்ப உங்களுக்கு தெரியும் கிரெடிட் பர்ச்சேஸ்க்கு என்ன டபுள் என்ட்ரி கிரெடிட் பேஸ்ல பர்ச்சேஸ் பண்ணிக்க அதுக்குரிய டபுள் என்ட்ரி என்ன பர்ச்சேஸ்ன்றது ஒரு எக்ஸ்பென்ஸ் பர்ச்சேஸ் என்ன எக்ஸ்பென்ஸ் அப்ப பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ல டெபிட் கிரெடிட் பேஸ்ல பர்ச்சேஸ் பண்ணா எங்கள்கிட்ட வாங்கினவர் எங்களுக்கு கிரெடிட்டர்ன்றது என்ன அக்கவுண்டிங்ல liability அப்ப liability என்ன பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் தானே purchase account debit creditors account credit சரியா டபுள் என்ட்ரி பாத்தீங்கன்னா purchase account debit creditors account credit creditors account credit purchase account debit creditors account credit சரியா இதுதான் அதுக்குரிய டபுள் என்ட்ரியா அப்ப பர்ச்சேஸ் ஜேர்னல் ஃபார்மேட் எப்படி இருக்க போகுது அது பிரைமரி புக்கா மட்டும்தான் இப்ப ஃபார்மேட்டா போகுது பர்ச்சேஸ் ஜேர்னல் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா டேட் இருக்கு அடுத்தது இன்வாய்ஸ் நம்பர் அதான சோர்ஸ் டாக்குமெண்ட் இருக்குல்ல அடுத்தது யாருக்கு சப்ளை பண்ண போறோம் சப்ளையர் நேம் இருக்கு அப்போ அடுத்தது வேல்யூ நெட் வேல்யூ அங்கால லெஜர் பேஜ் இதுதான் ஒரு பர்ச்சேஸ் ஜேர்னல் ஃபார்மேட் date invoice number date invoice number suppliers என்ன வழங்குனர்கள் total value the total value தான் நாங்க இந்த
trade discount deduct பண்ணி வர net value enter பண்ண போறோம் அங்கால ledger page ledger folio or ledger page அது உங்களுக்கு வந்தாலும் வரலாம் பிரச்சனை இல்ல சரியா அப்ப இதுதான் ஒரு purchase journal format இருக்கு இப்ப நீங்க cash book bank account petty cash book அது 12 row அதாவது primary book ஆ perform பண்ணது ledger ஆ perform பண்ணது அப்ப அதுன்ற format debit credit side ரெண்டு ரெண்டு சைடு இருக்கு ஆனா இங்க அப்படி இல்லை பிரைமரி புக்கா மட்டும்தான் perform பண்ண போகுது அப்ப இது இந்த டோட்டலை தான் நாங்க இந்த பர்ச்சேஸ் அக்கவுண்ட் கொண்டு போக போறோம் ஆனா பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ல டெபிட்னு சொன்னனே அது பர்ச்சேஸ் ஜர்னல்ல வர டோட்டல் அமௌண்ட்டை பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ல கொண்டு அந்த மந்த் எண்ட்ல டெபிட் பண்றது கிரெடிட்டர் அக்கவுண்ட்ல கிரெடிட் அன்னைக்கு அந்தந்த டேட்ல கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட்ல கொண்டு யார் கிரெடிட்டர்ஸோ சப்ளையர்ஸோ அவங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணுவோம் சரியா பர்ச்சேஸ் ஜர்னல்ன்றது ரீசெல்லிங் பர்பஸுக்காக குட்ஸை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க என்ன அதை ரெக்கார்ட் பண்றதுக்குரிய பிரைமரி புக்கை தான் நாங்க பர்ச்சேஸ் ஜர்னல் சொல்றோம் இந்த பர்ச்சேஸ் ஜர்னல்ல நாங்க டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்றதுக்குரிய சோர்ஸ் டாக்குமெண்ட் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் அப்ப பர்ச்சேஸ் இன்வாய்ஸ்ல சீரியல் நம்பர் இருக்கும் டேட் இருக்க போது என்னென்ன குட்ஸை பர்ச்சேஸ் பண்றோம் அதுல லிஸ்டட் பிரைஸ் இருக்கும் அதுல இருந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட் டிடக்ட் பண்ணி வர வேல்யூ வந்து உங்களுக்கு தேவையா இருக்க போகுது அந்த பர்ச்சேஸ் ஜர்னல் இந்த ஃபார்மேட் இப்படி இருக்க போகுது சரியா அப்ப பர்ச்சேஸ் கிரெடிட் பர்ச்சேஸ்க்கு என்ன டபுள் என்ட்ரி பாத்தீங்கன்னா purchase account debit creditors account credit இதான் இப்ப நாங்க நோட் பண்ண போறோம் சொல்லுங்க purchase journal லாகின் போடுறீங்க போடுங்க goods are purchased on credit basis goods purchased on credit basis goods purchased on credit basis goods purchased on credit basis are recorded in a separate record 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 named as purchase journal named as purchase journal named as purchase journal சரியா goods purchased on credit basis are recorded in a separate record named as purchase journal. Purchase day book ன்னு சொல்லலாமா purchase journal நாட்குறிப்பு நாள் ஏடுன்னு சொல்றோம் அடுத்த பாயிண்ட்ஸ் எழுதுங்க purchase invoice is a source document 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 for recording transactions in the purchase journal purchase invoice is a source document for recording transactions in the purchase journal for recording transactions in the purchase journal double entry and போட்டு double entry and போட்டு purchase account debit purchase account debit creditors account credit purchase account debit creditors account credit purchase account debit creditors account credit
சரியா the purchase journal இந்த format போவா ஒரு நாள் கொடுத்து date invoice number suppliers total value ledger page புக்ல இருக்கிறதையும் பார்த்து போடலாம் date invoice number suppliers total value ledger page ledger folio purchase journal kuliya format sir இந்த format கீறதா ஓமாம் format போடுங்க விளங்கலையா சொன்னது இந்த format போடுங்க date invoice number suppliers total value ledger page purchase journal குரிய format நாலு ரூல்ல போடுங்க சரியா format போட்டீங்களா நாலு ரூலுக்கு format போட்டா அந்த activity number 2 பாருங்க உட்கடங்க page number 137 page number 137 activity number 2 one easy அத செய்யலாம் activity number 2 பாருங்க புக்க கையில வச்சிருங்க page number 137 activity number 2 பாருங்க prepare the purchase journal for the month of May 2020 Shivandi business using the information given below and post them into the ledger account அப்புறம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தந்திருக்குது அதை வச்சுக்கொண்டு purchase journal prepare பண்ணி ledger accounts prepare பண்ணட்டாங்க date invoice number suppliers other details ன்னு சொல்லி தந்துருக்கு அப்ப ஒரு ஆறு ரூலுக்கு ஒரு purchase journal அதை விட லெஜர் அக்கவுண்ட் பர்ச்சேஸ் அக்கவுண்ட் அடிக்கணும் பிஆர் சுனில் ராணி மொத்தமா 4 லெஜர் அக்கவுண்டும் அடிக்கும் விளங்குதா முதல்ல பர்ச்சேஸ் ஜர்னல் ஃபார்மேட் போட போறீங்க அதை விட 4 லெஜர் அக்கவுண்ட் கிரியேட் பண்ண போறீங்க ஆறு ரூலுக்கு பர்ச்சேஸ் ஜர்னல் முதல்ல அடிங்கோ பர்ச்சேஸ் ஜர்னல் ஃபார்மேட்டை போடுங்க purchase journal in the format date invoice number description suppliers total value angana ledger page purchase journal and போட்டு ஆறு ரூலுக்கு purchase journal இந்த format அதை விட 4 ledger account format தானே date description ledger folio amount debit side அங்கட credit side அதே விஷயம் நான் காணாத கீபோர்ட்ல போடுறேன் இந்த பேரு கீபோர்ட்ல போடுறாரு 4 ledger account அடி
பர்ச்சேஸ் ஜேர்னல் ஒரு 6 ரூலுக்கு, அதை விட 5 ரூலுக்கு 4 லெஜர் அக்கவுண்ட், 5 ரூலுக்கு 4 லெஜர் அக்கவுண்ட் ஃபார்மேட்டா போடும். சரியா? 4 லெஜர் அக்கவுண்ட் அடிக்கிறீங்களா? ஸ்பீடா அடியுங்க. லெஜர் அக்கவுண்ட் ஃபார்மேட் தெரியும். டேட், டிஸ்கிரிப்ஷன், லெஜர் ஃபோலியோ, வேல்யூ. அப்படி டெபிட் சைட், கிரெடிட் சைட் காப்பியை அடிச்சுட்டு 2 சைடும் ஈக்குவலா வரும். 5 ரூலுக்கு 4 லெஜர் அக்கவுண்ட் அடிக்கிறீங்க. சரி, ஃபார்மேட் போட்டாச்சா? பாருங்க, முதலாவது இன்ஃபர்மேஷனை பாருங்க. 6 May 2020, இன்வாய்ஸ் நம்பர் 65, சப்ளையர் நேம் பியால். அவர்கிட்ட என்ன பர்ச்சேஸ் பண்றோம்? 20 packets of photocopy papers at ₹200 each. அப்ப 20 packets 200 அப்ப எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ண போறோம்? 4000 பர்ச்சேஸ் பண்ண போறோம். ஆனா சொல்லிருக்கு பாருங்க பிராக்கெட்ல 10% trade discount. 4000 10% எவ்வளவு? 4000 10% 400. அப்ப 400 டிடக்ட் பண்ணா எவ்வளவு பர்ச்சேஸ் பிரைஸ் எவ்வளவு? வேல்யூக்கு பர்ச்சேஸ் பண்றோம் 3600 லிஸ்டட் பிரைஸ்ல இருந்து அந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட் டிடக்ட் பண்ணி வர நெட் வேல்யூ 3600 ஆர்டே இருந்து பர்ச்சேஸ் பண்ண போறோம். சப்ளையர் பிஆர் டேட்டா பண்ணுவோம். டேட்டா போடுவீங்க 6 May 2020, இன்வாய்ஸ் நம்பர் 65. the description and the sorry suppliers and the supplier in the name PR. எவ்வளவு அமௌண்ட் கவர்ட் இந்த பர்ச்சேஸ் பண்றோம்? 3600. டிஸ்கவுண்ட் இருந்தா ட்ரேட் டிஸ்கவுண்ட் இருந்தா அத கழிக்கணும். சரியா? ட்ரேட் டிஸ்கவுண்ட் டிடக்ட் பண்ணி வர வேல்யூவை தான் நீங்க என்ன பண்ண போறீங்க? பிஆல் இருந்து 3600. உங்களுக்கு கிரெடிட் பர்ச்சேஸ்க்கு டபிள்யூடி என்ன? பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டெபிட், கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட் கிரெடிட். பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ல எப்ப டெபிட் வைக்கிறது? பர்ச்சேஸ் ஜர்னலை கூட்டி அந்த மந்த் எண்ட்ல பர்ச்சேஸ் ஜர்னலை கூட்டி அந்த மந்த் எண்ட்ல பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ல டெபிட் வைக்கும். ஆட் இப்ப கிரெடிட்டர் பிஆர் அக்கவுண்ட்ல என்ன செய்வோம்? கிரெடிட் பண்ணுவோம். என்னென்ன டேட்டா போட்டு 6 May 2020 என்று போட்டு என்னென்ன பர்ச்சேஸ் போட்டு கிரெடிட் பண்ணுவீங்க 3600. சரியா? பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ல டெபிட் பண்றது பர்ச்சேஸ் யூனிட் டோட்டல். இப்ப கிரெடிட்டர் யாருன்னு பார்த்தா பிஆர். கிரெடிட்டர் அக்கவுண்ட்ல கிரெடிட் தானே, லைபிலிட்டி கிரெடிட் பிளஸ் தானே. வேலட் அக்கவுண்ட்ல டேட்டா போட்டு பர்ச்சேஸ் போட்டு 3600 கிரெடிட் பண்றீங்க. பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டெபிட், அது கடைசி கிரெடிட்டர் அக்கவுண்ட்ல கிரெடிட். சரி, அடுத்த பாருங்க 2020ல இன்வாய்ஸ் நம்பர் 38. இன்வாய்ஸ் நம்பர் 38 சுனில்கிட்ட பர்ச்சேஸ் பண்றோம். சப்ளையர் நேம் வந்து சுனில். சரியா? சப்ளையர் நேம் வந்து சுனில்.
அவர்கிட்ட எவ்வளவு பர்ச்சேஸ் பண்றோம் 30 packets of photocopy papers each at rupees 250 சரியா 30 packets 30 packets பண்ணா படி 250 படி அப்ப எவ்வளவு 7500 total அதுக்கு 5% டிஸ்கவுண்ட் வந்திருக்கு பாருங்க 5% எவ்வளவு 7500 5% 375 அப்ப அத நீங்க டிடக்ட் பண்ணீங்கன்னா நெட் வேல்யூ எவ்வளவு இருக்க போகுது 7125 சரியா டிஸ்கவுண்ட் கழிக்கிறீங்க ட்ரேட் டிஸ்கவுண்ட் 7125 in a double entry purchase account debit yeah credit Sunil என்ன Sunil account credit Sunil account Sunil and credit account credit பண்ணுவீங்க 12 May 2020 and போட்டு என்னங்க purchase and போட்டு எவ்வளவு amount 7125 சரியா purchase account ல டெபிட் பண்றது கடைசியா அதுல டோட்டல இப்ப யார் கிரெடிட்டர் சுனில் அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணுவீங்க சுனில் அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்றது purchase and போட்டு எவ்வளவு 7125 சரியா பென் விளங்குதா கலைக்கிறது கிளியரா இருக்கா பென் ஆம் சார் ஓகே அடுத்து பாருங்க 15th May 2020 15th May 2020 ல invoice number 43 supplier name Rani அவர்கிட்ட என்ன பர்ச்சேஸ் பண்றான் 30 calculators at rupees 400 each இங்க டிஸ்கவுண்ட் இல்ல அப்ப 30 into 400 12,000 சரியா 12,000 அப்ப என்ன டபுள் என்ட்ரி கிரெடிட் பர்ச்சேஸ்க்கு purchase account debit creditors account credit purchase accountல டெபிட்ல என்டர் பண்றது அதுக்கு டோட்டல் இப்ப கிரெடிட்டர் சுனில் ரணில் ரணில் அக்கவுண்ட்ல கொண்டே கிரெடிட் பண்ணுவீங்க சரியா ரணில் அக்கவுண்ட் ஒரு லெஜர் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி ரணில் அக்கவுண்ட் அங்க கிரெடிட் பண்ணுவீங்க டேட்டா போட்டு 15th May 2020 என்னண்டு purchase and போட்டு 12,000 purchase account debit running account credit purchase account debit side ல என்டர் பண்றது கடைசியா சரி அடுத்த விஷயத்தை பாருங்க 26th May 2020 invoice number 73 invoice number 168 invoice number 168 யார்கிட்ட purchase பண்றோம் திரும்பவும் TR என்ன purchase பண்றோம் 20 packet half sheet 240 20 packet into 240 20 into 240 4,800 அதுல 10% discount டிடக்ட் பண்ணீங்கன்னா 10% எவ்வளவு 483 4,320 4320 சரியா 4320 என்ன டபுள் என்ட்ரி purchase account debit அது கடைசியா டெபிட் பண்ணுவோம் இப்ப கிரெடிட்டர் பிஆர்
என்ன ஏற்கனவே இருக்கு பியாட் அக்கவுண்ட் அவட்டி அக்கவுண்ட்ல 26 மே 2020 என்று போட்டு கிரெடிட் பண்ணுவீங்க பர்ச்சேஸ் என்று போட்டு எவ்வளவு அமௌண்ட் 4320 டிஸ்கவுண்ட் இருந்தா டிஸ்கவுண்ட் கழிச்சு போட்டு இன்கம் பண்றது அதான் விஷயம் ட்ரேட் டிஸ்கவுண்ட் டிடக்ட் பண்ணுவோம் அடுத்தது 28 மே 2020 ல invoice number 140 supplier name Sunil cargo 20 calculators 400 each 20 into 400 8000 purchase account la debit அது கடைசியா டெபிட் பண்ணனும் பேர் கிரெடிட் சுனில் அக்கவுண்ட்ல கிரெடிட் purchase and போட்டு 8000 சரியா எல்லா டிரான்சாக்ஷனும் இன்ட பண்ணிட்டேன் இப்போ என்ன செய்ய போறோம் இந்த purchase journal டோட்டல் எங்க போகுது purchase accountக்கு போகுது சரியா purchase journal டோட்டல் எடுக்கணும் டோட்டலா பாருங்க எவ்வளவு வருதுன்னு 45 so 35,045 35 note 45 அதுக்கு நேர வளவு purchase journal டோட்டல் அமௌண்ட் இல்லோ அந்த மந்த்ல வளவு கிரெடிட் purchase டோட்டல் என்ன 35,045 இந்த டோட்டல எங்க கொண்டு போக போறோம் இது பிரைமரி புக் தானே இந்த டோட்டல லெஜருக்கு மாத்த தானே வேணும் அந்த கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட்ல என்ன பண்ணியாச்சு இப்ப purchase accountல கொண்டு என்ன செய்யணும் இந்த டோட்டலை டெபிட் பண்ண போறீங்க அப்ப மந்த் இன் டேட் போட்டு 31st May 2020 என்று போட்டு அந்த அமௌண்ட்க்கு நேரா போடுவீங்க debited to the purchase account debited to the purchase account கொள்வனவு கணக்கில் வரவு வைக்கப்பட்டமை கொள்வனவு கணக்கில் வரவில் பதிவு செய்தல் ஏன்னா debited to the purchase account ன்னு போட்டு இப்போ என்ன செய்ய போறீங்க ஒரு purchase account ஒண்ணு கிரியேட் பண்ணணும் என்ன ஒரு ledger account 4 ledger account இல்ல சொன்னா purchase account கிரியேட் பண்ணி எந்த சைடுல என்ன பண்ணணும் purchase accountல debit side என்னன்னு 31st May 2020 என்று போட்டு creditors மூன்று பேரில் ஆയിരിക്കണം அவருடைய பேரை தனித்தனியா போயிடாதானே பல கடன் கொடுத்தோ creditors என்று போட்டு எவ்வளவு அமௌண்ட் 35,045 purchase journal total purchase account கொண்டே டெபிட் சைடுல என்ன பண்றது அங்க போடேக்க creditors ன்னு போடணும் தனித்தனியா வேண்டிய பேரை போடலாது பல கடன் கொடுத்தோர்னு சொல்லி போடுறோம் purchase account debit அந்தந்த creditors accountல அந்தந்த டேட்ல கிரெடிட் பண்ணியாச்சு purchase accountல டெபிட் பண்றது மந்த் எண்ட்ல டோட்டல் purchase journal டோட்டல் purchase journal டோட்டல் purchase accountல டெபிட் பண்றது சரியா இனி நார்மலா நீங்க லெஜர் அக்கவுண்ட் பேலன்ஸ் பண்ணுவாங்க லெஜர் அக்கவுண்ட்ல ஒன் டே பேலன்ஸ் பண்ணுவீங்க நார்மலா சரி லெஜர் அக்கவுண்ட் பேலன்ஸ் பண்றது தெரியும் தானே அது நீங்க செய்யுங்க இப்ப பாஸ்ட் பேப்பர்ல வந்த கேள்வியை பாப்பா 2016ல purchase journal ஓட ரிலேட் பண்ணி பாஸ்ட் பேப்பர்ல 4 மார்க்ஸ்க்கு வந்த ஒரு क्वेश्चनோட பாப்போம் எழுதுங்க following are the few transactions 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 occurred
occurred in Tushar business, occurred in Tushar retailing business, occurred in Tushar retailing business, occurred in Tushar retailing business for the month of May 2018. 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 போடுங்கோ. Last section ஒன்றே கிலோண்டா போடுங்கோ. 3rd May 2018. 3rd May 2018. 3rd May 2018. 3rd May 2018. Dash பண்ணி ஒன்றே கிலோண்டா ரான் செக்ஷனை சொல்றேன்னா 3rd May 2018 ல dash பண்ணி எழுதுங்க என்ன purchase பண்ணது போடுவோம். Purchasing 20 tea packets. Purchasing 20 tea packets. Purchasing 20 tea packets from Samira. Purchasing 20 tea packets from Samira. Purchasing 20 tea packets from Samira at rupees 200 each. At rupees 200 each. At rupees 200 each. At rupees 200 each on credit. On credit. On credit. Purchasing 20 tea packets from Samira at rupees 200 each on credit. 200 each on credit. Bracket குள்ள போடுங்க. Invoice number 612 612. Invoice number 612. In the bracket invoice number 612. Bracket close பண்ணிட்டு அங்கால 5% trade discount was given. 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 சரியா? 3rd May என்னடான்னு சொன்னா purchasing 20 tea packets from Samira at rupees 200 each on credit. Invoice number 612. Trade discount 5%. சரியா? சரி. அடுத்த போடுங்க. 5th May 2020 2018 2018 தானா? 5th May 2018 5/5/2018. 5th May 2018. Purchasing 20 egg. Purchasing 20 eggs. Egg. முட்டையா? Purchasing 20 egg at rupees 15. At rupees 15. Purchasing 20 egg at rupees 15 each. At rupees 15 each in cash. In cash. Note panni. Purchasing 20 egg at rupees 15 each. 15 rupee 20 muttai each in cash. At rupees 15 each at in cash. Bracket igla receipt number 25. Bracket igla podungo receipt number 25. Patricia ilakam 25. அடுத்தது 18th May அடுத்த ஆன் செக்ஷன் போடுங்க. 18th May 2018. 18th May 2018.
18th May 2018. Purchasing 100 box of matches. Purchasing 100 box of matches. Purchasing 100 box of matches from Pahan. From Pahan. From Pahan at rupees 5 each. At rupees 5 each. At rupees 5 each on credit. At rupees 5 each on credit. Bracket invoice number 305. 305. Invoice number 305. Invoice number 305. Purchasing 100 box of matches from Bahan at rupees 5 each on credit. Invoice number 305. At the day, at the Kadasinala transaction for 23rd May 2018. 23rd May 2018. 23rd May 2018. Dash Panni, purchasing a commuter table. Purchasing a commuter table. Purchasing a commuter table. Purchasing a commuter table of rupees 25,000. Of rupees 25,000. Of rupees 25,000 from Techno Traders. From Techno Traders on credit. Purchasing a computer table of rupees 25,000 from Techno Traders on credit. Require and vote. Venda padavade. Require and vote. Require and vote. Well, A and the vote. A part level. Prepare the purchase journal. Prepare the purchase journal of Tusara Business. Prepare the purchase journal of Tusara Business for the month of May 2018. Prepare the purchase journal of Tusara Business for the month of May 2018. For the month of May 2018. Under the B part can be post information in the purchase journal. Post the information in the purchase journal to the ledger account. Post the information in the purchase journal to the ledger accounts. To the ledger account as at 31st May 2018. As at 31st May 2018. 31st May 2018. Saria purchase journal and prepare avani relevant ledger account prepare avanna solli information thannu. Appo neengal inga kavanikka vendiyadhu enna inga naangal purchase journal la enter pandrathu reselling purpose kaga credit case la purchase pandrathu naanga purchase journal la enter pannuvom. Appo ungalukku theriyum purchase journal la enter pandradhukku source document invoice number nu theriyum. Appo mudalavathu transaction 3rd May la Samira இருந்து purchase பண்றாங்க. Samira தான் credit case ல சொல்லிருக்கு 20 tea packets into 200 அப்ப 4000 அதுல இருந்து 5% discount டிடக்ட் பண்ணி போட்டு என்ன பண்ணலாம். ஏன்னா அடுத்த ரெண்டாவது பேரும் அது cash base ல purchase பண்ணிருக்கு. அப்ப cash base ல purchase பண்ணா purchase journal என்ன பண்றதோ இல்ல அது receipt நம்பரும் தந்திருக்கு. அப்ப receipt number என்றால உங்களுக்கு விளங்கணும் அது cash க்குரிய source document. Cash base ல purchase பண்ணாலும் அது cash account ல தான் என்டர் பண்ண வேணும். அப்ப அது உங்களுக்கு குழப்பறதுக்காக தந்திருக்கு. எல்லாத்தையும் என்டர் பண்ண யோசிக்கிறேன். அப்ப அது cash book ல என்டர் பண்றது அது என்டர் பண்ணிடாதீங்க. அது 18 மேல பஹானுட்ட இருந்து purchase பண்றோம் 100 into 5 100 box matches of 5 rupees each. அப்ப 500 discount இருக்காதுல இல்ல discount இருந்தா discount ஆட் பண்ணுவீங்க. invoice number தந்தபடியா அது purchase journal குள்ள அனுப்புங்க. அடுத்தது 23rd May பாருங்க purchasing computer table of rupees 25,000 Techno Traders.
பேர் சொல்லி தந்தா அது கிரெடிட் பர்ச்சேஸ் தான். ஆனா என்ன பர்ச்சேஸ் பண்றவங்க கம்ப்யூட்டர் டேபிள் பர்ச்சேஸ் பண்றாங்க. அது ரீசெல்லிங் பர்பஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பர்ச்சேஸ் ஜர்னல்ல என்ன பண்ணணும்னா ரீசெல்லிங் பர்பஸ்க்காக இருக்கும். ஆப்ஜெக்டிவ் என்னவா இருக்க போகுது, பிசினஸ் பெர்மனன்ட் யூஸுக்கு தான் கம்ப்யூட்டர் டேபிள் பர்ச்சேஸ் பண்ணப்படுது. இது ஒரு ரீட்டைலிங் பிசினஸ். கம்ப்யூட்டரை பர்ச்சேசிங் சேல்ஸ் செய்யற வாங்கி விற்கிற நிறுவனம் சொன்னா அது அதை நாங்கள் பர்ச்சேஸ் ஜர்னல்ல என்டர் பண்ணலாம். இங்க ஒரு ரீட்டைலிங் பிசினஸ் வந்து கம்ப்யூட்டர் டேபிள பர்ச்சேஸ் பண்ணுதுன்னா அது பிசினஸ் பெர்மனன்ட் யூஸுக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணுது. அப்ப நான் கரண்ட் அசெட்ஸ கிரெடிட் பேஸ்ல பர்ச்சேஸ் பண்ணிக்க அதை நாங்க ஜெனரல் ஜர்னல்ல தான் என்டர் பண்ணுவோம். பர்ச்சேஸ் ஜர்னல்ல எல்லா கிரெடிட் பர்ச்சேஸும் என்டர் பண்றீங்க. ஆக ரீசெல்லிங் பர்பஸ்க்காக கிரெடிட் பேஸ்ல பர்ச்சேஸ் பண்றத நீங்கள் இங்க என்டர் பண்ணுவீங்க. சரியா? சரி, அப்ப நீங்க பர்ச்சேஸ் ஜர்னலை ப்ரிப்பேர் பண்ணி என்னென்ன லெஜர் அக்கவுண்ட் வேற ரெண்டு விஷயம் 4 டிரான்சாக்ஷன்ல 2 டிரான்சாக்ஷனை தான் பர்ச்சேஸ் ஜர்னல் என்டர் பண்ண வேண்டியது. அப்புறம் பர்ச்சேஸ் ஜர்னல் ஒரு 4 ரூலுக்கு நீங்க ஃபார்மேட் போட போறீங்க. அதை விட லெஜர் அக்கவுண்ட் 3 லெஜர் அக்கவுண்ட் ஒன்று சமீர் என்ற கிரெடிட்டருக்கு, பஹான் என்ற சப்ளையருக்கு கிரெடிட்டருக்கு, அதை விட பர்ச்சேஸ் அக்கவுண்ட் 3 லெஜர் அக்கவுண்ட் அடிக்கும். சரியா? அப்ப பர்ச்சேஸ் ஜர்னல் ஒரு 4 ரூலுக்கு அடிக்கிறீங்க. அதை விட 3 லெஜர் அக்கவுண்ட் அடிங்க. பர்ச்சேஸ் ஜர்னல் உண்டு, அதை விட 3 லெஜர் அக்கவுண்ட். ஒரு கைடி செய்தாச்சு. நீ அடுத்த நீங்க எல்லாம் செய்யணும். ஈஸி. பர்ச்சேஸ் ஜர்னல் கஷ்டம் இல்லை. ஒரு 5 ரூல் 4 ரூலுக்கு ஒரு பர்ச்சேஸ் ஜர்னலும் அதை விட 3 லெஜர் அக்கவுண்ட் அடிக்கும். லெஜர் அக்கவுண்ட் 3 லெஜர் அக்கவுண்ட் தான். சரியா? ஏனென்றா சமீர மற்றது பஹான் மற்றது பர்ச்சேஸ் அக்கவுண்ட். பர்ச்சேஸ் இந்த டோட்டல் பர்ச்சேஸ் அக்கவுண்ட் தானே ஒன்று என்ன பண்றது, அதுக்காக ஒரு பர்ச்சேஸ் அக்கவுண்ட் போடுது. சரியா? பர்ச்சேஸ் ஜர்னல் அதை விட 3 லெஜர் அக்கவுண்ட் அடிப்பீங்க. இது தொடர்ச்சிய நாங்கள் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரிதானே? இதோட கிளாஸ முடிப்போம்.